ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது. இந்த 3ஆம் பிறை நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் மறக்காமல் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தப்போ இதை செஞ்சிடுங்க. பண தட்டுப்பாடே உங்கள் வாழ்க்கையில் வராது. நம்ம வழிபாட்டின் கால நேரத்தை 2 காலமாக பிரிக்கிறாங்க. ஒன்று, காலையில் எழுந்து நம்ம வணங்குறத பிரம்ம முகூர்த்த நேரம்னும், மாலையில் வணங்குறத விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷ்ணு முகூர்த்த வேளையில் அமாவாசைக்கு அடுத்த 3ஆவது நாள் வானத்தில் தெரியக்கூடிய பிறை நிலவை தான் நம்ம 3ஆம் பிறை தரிசனம், சந்திர தரிசனம்னு சொல்கிறோம். இந்த தரிசனத்தின் போது நம்ம எப்படி வணங்கினா நம்முடைய துன்பங்கள் தீர்ந்து செல்வ வளத்தோடு வாழலான்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் 1/3/2025 மாசி 17ஆம் தேதி சனிக்கிழமை. நாளைய தினம் 3ஆம் பிறை வருது. இந்த சனிக்கிழமையில் 3ஆம் பிறை வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் தீர்வதோடு நம்ம வாழ்க்கையில் வளங்களையும் அள்ளித்தரும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் 3ஆம் பிறை தரிசனத்தை ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடாக செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனத்துக்கு இன்னும் பல அற்புதமான பலன்கள் இருக்குது. இந்த 3ஆம் பிறை நாள் சனிக்கிழமை வரதுனால நீங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அனைத்து வேலையிலையும் முடித்து எல்லாத்தையுமே மாலைக்குள் முடிச்சிடுங்க. மாலை 6 மணிக்கு மேலே வீட்டிற்கு வெளியில் போங்க. நிலவொளி எங்கே படுமோ அந்த இடத்துல ஒரு தாம்பாளத்தில் நவதானியங்களை பரப்பணும். ஒரு புடி இருந்தாலே போதும். இந்த தாம்பாளத்தில் நவதானியங்களை வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 1 ரூபாய் காசு, மஞ்சள், குங்குமம், அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் இந்த பிறை வர்றதுனால பெருமாளுக்குரிய துளசி இலைகள் எல்லாத்தையுமே வச்சுடுங்க. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை நிலவொளி எந்த இடத்துல படுதோ, அதாவது 6 to 7 பிறை வரும் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம்தான் அந்த 3ஆம் பிறைங்கிறது தெரியும். இந்த தீபத்தை அந்த நிலவொளிக்கு நேராக காட்டி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல், கடன் பிரச்சனை, உங்களுக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரணும்னு மனசார வேண்டிக்கோங்க. கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. இந்த தீபத்தை அணையாமல் திரும்பியும் உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த தாம்பாளத்தில் வச்ச பொருள் எல்லாத்தையும் ஒரு சிகப்பு நிற துணி இருக்கு இல்லையா, அதில் சின்ன முடிச்சா கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டி அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்றதோட பணம், நகை அனைத்துமே பெருகும். கடன் தீரும். அடமானத்தில் இருக்கிற நகை கூட வீடு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதாவது வளமெல்லாம் பெருகி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த 3ஆம் பிறை தரிசனம், 3ஆம் பிறை பிறை தீபம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் செய்யணும். நம்ம நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உழைத்து வரக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் நல்ல ஒரு பயன்பாட்டிற்கு பயன்படுவதற்கு இந்த ஒரு வழிபாடு நமக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். 3ஆம் பிறை தரிசனம் பார்ப்பதுங்கிறது நம் வாழ்க்கையில் புண்ணியத்தை பல மடங்கு சேர்க்கும். பிறை தரிசனம்ங்கிறது அவ்வளோ எளிதில் நமக்கு கிடைச்சிடாது. ஆனால் அந்த பிறை தரிசனம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். 3ஆம் பிறை தரிசனம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன்கிறது இருக்குது. இந்த சனிக்கிழமையில் வர்றது பெருமாளுக்கு உரியது. மகாலட்சுமி தாயாருக்கும், மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம், பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த ஒரு 3ஆம் பிறை தரிசனத்தை பாருங்கள். இதில் உள்ள இப்போ சொன்ன வழிபாடை நீங்கள் செய்தாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ரூபா காசு உள்ளங்கையில் வைத்து அந்த நிலவொளி தெரியுது இல்லையா, அந்த இடத்துல மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், அனைத்து விஷயத்தையும் வேண்டுதல்களை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த கையை அப்படியே நிலவொளியில் வச்சுருங்க. அந்த அரிசி அந்த 1 ரூபா காயினில் அந்த நிலவொளி படட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியில் கட்டி கூட நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் 1 ரூபா காசை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு அரிசியை நீங்கள் எப்பொழுதும் சமைக்கிற அரிசியோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லை எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க
அந்த சந்திர பகவான் பிறை தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வெட்ட வெளியான இடத்துல மொட்டை மாடியோ பால்கனியோ இல்லை வெளியிலையோ கொல்லைப்புறத்துலையோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ 2 கையும் ஏந்தி உங்களுக்கு உள்ளதை நீங்கள் கேளுங்க. இறைவா எனக்கு நீ மட்டுமே துணை அப்படின்னு 2 கையும் ஏந்தி நீங்கள் கேளுங்க. மண்டி போட்டு 2 கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமையில் வரதுனால பெருமாள், மகாலட்சுமி தாயார் இவங்களோட அனுகிரகமும் கிடைக்கும். சந்திர பகவான் மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனோட அந்த ஒரு பரிபூரண அருள் இருந்தாலே போதுங்க, நம்முடைய மனமானது நல்லா தைரியமாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கி கொள்ளக்கூடிய, தாங்கி திரும்பி அந்த போராட்டத்தில் முன்னேறக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால் எப்பொழுதுமே மூன்றாம் பிறை தரிசனத்தை மறக்காமல் பாருங்கள். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.